ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். எல்லாம் ரெடியா இருங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன விஷயம் உங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். தெரியும்ல? என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? வெரி குட். அந்த கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. அந்த ஏன்னா அது ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பான்னு தெரியல. ஓகே, இருந்தாலும் வரேன். எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். எனக்கே முதல்ல டப்புன்னு மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, மறுபடி ஷாக் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் நிறைய இருந்ததே அந்த மாதிரி கிரவுண்டில் இருந்து வெளியே தான் இருந்து பழக்கம். வீட்டில் 2 பேருமே ஆர்மி சித்தப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்து வீட்டில் இருந்து ஆர்மிக்கு அடிச்சிருக்க வேண்டியது, ஆர்மியும் விட்டேன். ஓகே, ஓ உங்கள் ஆர்மியில் போயிருக்க வேண்டியது, அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய மனசில் நீங்கள் ஆர்மி கேம்பாக கடந்த ஒரு வாரம் நீங்கள் வீட்டு தலையாக இருந்தீங்க இல்லையா? நீங்கள் அது எப்படி இருந்தது? நீங்களே உங்களை எப்படி அதை மார்க் போட்டுப்பீங்க? நீங்களே அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு 10 மார்க்ஸுக்கு என்னால் ஒரு 6 அதில். எஸ் சார். ஓகே, ஓகேவா? ஓகே, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய ஆர்மி கேம்ப் எப்படி இருந்தது? சீரியஸாக இருந்ததா? என்ன கேட்டிங்கன்னா ஃபன்னாக இருந்தது பார்க்குறது. நான் 2 தூக்கியிருக்கேன். பாரு, என்ன பாரு நடுவில் இருக்கு. போத் சார். என்ன சீரியஸ் ஃபன்னா? ஆமா சார், சீரியஸ் ஃபன். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சீரியஸ் ஃபன்னு. ஆமா, அவர் சீரியஸா கொண்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா நாங்க அதை ஃபன்னா கொண்டு போக வச்சுக்கிட்டோம் சார். அட்லீஸ்ட் அவர் ஆர்மி அப்படின்லாம் சொன்னது எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை சார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வைப்ல இருப்போம். அவர் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னா எனக்கு இது ஸ்கூலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது சார், அவர் கொண்டு வந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ். சரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இது வரைக்கும் யாரு போட்ட எந்த ரூல்ஸை நீங்க கேட்டு மதிச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். பிக் பாஸ். பிக் பாஸ் போராட்டம்லாம் பண்ணாங்க பிபி ஹவுஸ்ல. அப்போ இவருமே அந்த கேங்ல தான் பண்ணார் எல்லாமே. இப்போ என்னன்னா, இப்போ சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க பீப்புளுக்கு ஃபேவரா இப்படி பண்றீங்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் தனியா விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் ஒரு அவங்க வீட்டுல என்ன நடக்குது எனக்கு தெரியல சார். இல்ல பார்த்த வரைக்கும் நீங்க அலட்டிக்காதீங்க சார். உட்காருங்க சார், உட்காருங்க சார். இவர் ஆர்மி கேம்ப்னு சொன்ன உடனே நான் சூப்பர் டீலக்ஸ் ஒரு 7 துப்பாக்கி கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு 10 துப்பாக்கி கொடுத்துட்டு சண்டை போட விடுவாரா என்னமோ நம்ம அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு கூட ஒரு இதுவாக கொண்டு போல துப்பாக்கி யாரு கையிலும் கொடுக்கல. உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அதான் எந்த சண்டைக்கும் போல என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் ஒரு 2 முட்டி கீழே சுட்டுருப்பேன் நான் கண்டிப்பா. ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். உன்னை பேசினதெல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? அடுத்த வாரத்தில் நான் எதிர்பார்க்கலாமா மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து? கண்டிப்பா சார். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, அவரோட கேப்டன்சி பத்தி சொல்லுங்க. சூப்பர் டீலக்ஸ்ல தான் அதிகமா உட்காந்து பேசினார் சார். அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் பண்ணார் சார். ஓகே, ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் சார். ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸை வச்சுக்கிட்டு தூங்கினதே நான் பார்த்துட்டு நிறைய டைம் எஃப்ஜே அவங்க சொன்னதே இல்லை சார். மற்றவங்களெல்லாம் டக்குன்னு இப்போ நானாக இருந்தால் கையை பிடிச்சி உடனே கூட்டு வந்துடும் அப்படி சார். பட் அவங்களுக்குலாம் அதிக டைம் நாய் குலைச்சி அதெல்லாம் ரொம்ப லீனியண்டாக தான் விட்டார் சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய கெட்ட பழக்கத்தை, நாங்கள் 2 பேரும் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். அவர் என்ன திட்டுறாரு, நான் அவரை பற்றி பேசுகிறோம். அதாவது கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் சார். எங்கள் வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் திட்டிட்டீங்கன்னு. நல்ல வேலை சார். வாரம் போயிடுச்சு, இன்னும் என்ன கட்டி எழுதுறேன் சார். ஏன்னா பிரவீன் கிட்ட டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க சார். ஏன் இப்படி அவர் பேசாததெல்லாம் சொல்றீங்க? சென்சிட்டிவான வார்த்தை. நீங்க 2 பேரும் வேற விஷயத்துல என்ன அந்த வார்த்தை சார்? அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப நீங்க ஏஜ் இந்த மாதிரி சொன்னார். தம்பி நான் 88 டேட் ஆஃப் பர்த், நீ 92 அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம் சார். அது பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க எங்க வீட்டில் என் ஒய்ஃபை பத்திட்டு இருக்கீங்க, டக்குன்னு போட்டார் சார். எனக்கு உயிரே போச்சு சார். வியானா பக்கத்திலே அந்த இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னே அவர் படையெடுத்து எப்போது வர பேசாத அவரே சொல்லுங்க பிரவீன். என் பக்கம் தானே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர் என் ஏஜ் சொன்னது எனக்கு டக்குன்னு என் வீட்டு ஞாபகம் அதை நான் அப்படி ஜம்ப் ஆயிட்டேன். இல்ல அவரு டேட் ஆஃப் பர்த் தான் சொன்னாரு.